ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுஜாஸ் vlog. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னா, இங்கே எழுதியிருக்கிறத பார்த்தாலே தெரியும். ஹைப் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சுஜாஸ் vlog சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நீங்கள் உடனே பார்க்கலாம். ஸோ இந்த ஹைப்பு பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய பேர் பாயிண்ட் கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறாங்க. ஸோ அது வந்து என்ன அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நான் கிளியர் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஹைப்பை கொடுக்கறதுனால உங்ககிட்டேருந்து எந்த ஒரு கேஷும் கட் ஆகுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஸோ எந்த ஒரு கேஷுமே உங்ககிட்டேருந்து கட் ஆகாது. உங்கள் அக்கௌண்ட்டில் கேஷ் இருக்குது, நம்ம இந்த ஹைப்பு பாயிண்ட்டை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம அக்கௌண்ட்லேருந்து பணமெல்லாம் போயிடுமோ அப்படிங்கிற ஒரு பயம் வந்து தேவையே இல்லை. ஸோ உங்கள் அக்கௌண்ட்லேருந்து பணம் வந்து எதுவுமே உங்களுக்கு போகாது. அப்போ இந்த ஹைப்பு வந்து எதுக்கு அப்படின்னா, யூடியூபராக இருக்கிற எல்லாருக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆசை இருக்கும். நம்ம வந்து யூடியூப்பில் சம்பளம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எய்ம் இருக்கும். ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஜஸ்ட்டு சேனல் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் இருப்பாங்க. ஸோ இது மாதிரி நிறைய மைண்ட் செட் உள்ளவங்க இந்த யூடியூப் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதில் மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய சப்ஸ்கிரைபர் கவுண்ட்டு, அதே மாதிரி வாட்ச் ஹவர்ஸ் வந்து ரீச் பண்ணிட்டாங்க அப்படின்னா மானிட்டைசேஷன் கிடச்சிரும். ஸோ ஒன்ஸ் வந்து நீங்கள் மானிட்டைசேஷன் வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மானிட்டைசேஷன் வாங்கிட்டீங்க, ஸோ உங்களுக்கு வந்து யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராமில் நீங்கள் வந்து ஆட் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உடனே சம்பளம் வந்துருமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஸோ மானிட்டைசேஷன் வாங்கிட்டீங்க, உடனே உங்களுக்கு யூடியூப்பில் சம்பளம் வருமானு கேட்டால் கிடையாது. ஸோ அதுக்கு நாம் வந்து நிறைய வந்து எஃபர்ட் போடணும். அதுக்கு வந்து மெயினாக என்ன அப்படின்னா, உங்களுக்கு சம்பளம் வரணும் அப்படின்னா நீங்கள் வந்து $100 வந்து ரீச் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு சம்பளம் கிடைக்கும். ஸோ இப்போ இந்த ஹைப்புக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆவீங்க. அதுக்காக தான் இதை வந்து நான் ஜஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு இதை நம்ம டீட்டெயிலாக சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை நான் கொஞ்சம் வந்து ஷார்ட்டாக சொல்லிகிட்ருக்கேன். ஸோ யூடியூப்பில் வந்து சப்ஸ்கிரைபர் கவுண்ட்டும் ப்ளஸ் வாட்ச் ஹவர்ஸும் நீங்கள் ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மானிட்டைசேஷன் கிடச்சிரும். ஸோ மானிட்டைசேஷன் கிடச்சிருச்சு அப்படின்னா உடனே உங்களுக்கு சேலரி கிடைக்குமான்னு கேட்டால் கிடையாது. ஸோ அதுக்கு நம்ம என்ன ரீச் ஆகணும், $100 வந்து நீங்கள் ரீச் ஆகணும். ஸோ $100க்கு முன்னாடி நீங்கள் எதை ரீச் பண்ணணும் அப்படின்னா $10 ரீச் பண்ணணும். அந்த $10 ரீச் பண்ணால் உங்களுக்கு ஆட்சென்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ அந்த ஆட்சென்ஸ் வந்து என்ன அப்படின்னா உங்களுடைய டீட்டெயில்ஸ் பின் வெரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புவாங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா நீங்கள் சம்பளம் வாங்குறதுக்கு எலிஜிபிள் ஆகிறதுக்கு ஒரு சின்ன பாயிண்ட், ஒரு சின்ன மைல்ஸ்டோன்னே வச்சுக்கலாம். $100 1% நீங்கள் வந்து சாதிச்சிட்டிங்கன்னு அர்த்தம். $10 ரீச் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆட்சென்ஸ் கிடைக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் திரும்ப என்ன பண்ணணும், $90 எக்ஸ்ட்ரா வரணும். அப்போ தான் நீங்கள் $100 ஆகும். அப்போ தான் உங்களுக்கு என்ன கிடைக்கும், யூடியூப்பில் சேலரி உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இது உங்களுக்கு கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ஹைப்புக்கு வாங்க. இப்போ இந்த ஹைப்புக்கும் இதுக்கும் வந்து எந்த சம்மந்தமும் கிடையாது. இந்த ஹைப்பு வந்து எதுக்கு அப்படின்னா உங்களுக்கு சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் ஆவாங்க. யாருக்கெல்லாம் வந்து சப்ஸ்கிரைபர் வந்து புதுசாக வருவாங்க இல்லையா நிறைய பேர், அப்போ வந்து என்ன அப்படின்னா இது ஒரு ஹெல்ப் பண்ணும். இது ஒரு டூல். இந்த பாயிண்ட் நீங்கள் கொடுக்கறதுனால நியூ சப்ஸ்கிரைபர் வந்து நிறைய பேர் வருவாங்க. இப்போ என்னோடய சேனல் சுஜாஸ் vlog வந்து நிறைய பேருக்கு வந்து ரீச் ஆகலை, நிறைய பேர்கிட்ட இன்னும் போகணும் அப்படின்னா நீங்கள் இந்த பாயிண்ட் கொடுக்கறதுனால என்னாகும் அப்படின்னா, யாரெல்லாம் என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களுக்கு இந்த சேனல் வந்து போய் சேரும். ஸோ அப்போ அவங்க வந்து என்னோடய சேனலை பார்ப்பாங்க. ஸோ இதுதான் மெயின் ரீசன். ஸோ சப்ஸ்கிரைபர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இன்க்ரீஸ்னால் உடனே 1000 சப்ஸ்கிரைபர் உடனே 2000 சப்ஸ்கிரைப் ஆகும் அப்படின்னு கேட்டால் கிடையாது. 1 by 1 கொஞ்சம் பேருக்கு வந்து என்னாகும் அப்படின்னா யூடியூப் வந்து ரெக்கமெண்ட் பண்ணி அனுப்பும் நீங்கள் இந்த ஹைப்பு பாயிண்ட்டு கொடுக்கறதுனால. ஸோ அதனால தான் நான் ஃபஸ்ட்டே என்ன சொன்னேன், நீங்கள் ஹைப்பு பாயிண்ட்டு கொடுக்கறதுனால உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய கேஷ் வந்து எதுவுமே கட் ஆகாது. ப்ளஸ் இதில் நீங்கள் நம்ம வந்து இந்த ஹைப்பு கொடுக்கறதுனால யூடியூப்பில் வந்து சம்பளம் வந்து உடனே வந்துருமா, கிடையாது. சம்பளம் வர்றதுக்கு என்ன ப்ராசஸ் அப்படிங்கிறதையும் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஷார்ட்டாக. ஸோ அப்போ இந்த ஹைப்போட பாயிண்ட் என்னது, உங்களுக்கு
புதுசாக சப்ஸ்கிரைபர் நமக்கு வருவாங்க. நம்மளோட சேனல் வந்து இது வரைக்கும் யாருமே பார்க்கல அப்படின்னா இந்த பாயிண்ட்டு கொடுக்குறது மூலிமா யூடியூப் வந்து ஒரு சில பேருக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா ரெக்கமெண்ட் பண்ணும். அதனால நமக்கு வந்து சப்ஸ்கிரைபர் வந்து இன்க்ரீஸ் ஆவாங்க. 1 or 2 பீப்புள் வந்து நம்ம சேனலை வந்து எக்ஸ்ட்ரா பார்ப்பாங்க. நம்மளுடைய கண்டென்ட் பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. இல்லை அப்படின்னா இல்லை. அது ஒன்று. அப்போ வந்து இது யாருக்கெல்லாம் கொடுப்பாங்க, ஹைப்பு பாயிண்ட் யாருக்கெல்லாம் கிடைக்கும் அப்படின்னா, எந்த ஒரு சேனலில் 500 சப்ஸ்கிரைபர்லேருந்து உங்களுக்கு 5 லட்சம் சப்ஸ்கிரைபர் வரைக்கும், எனக்கு தெரிஞ்சு 500 சப்ஸ்கிரைபருக்கு வந்திருக்கா என்னங்கிறதெல்லாம் நான் இது வரைக்கும் செக் பண்ணலை. பட் ஆனால் என்ன சொல்கிறாங்க யூடியூப் சைட்லேருந்து அப்படின்னா, இந்த சப்ஸ்கிரைபர் 500லேருந்து 5 லட்சம் வரைக்கும் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு இந்த ஹைப்பு பாயிண்ட் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து நான் வந்து எனக்கு தெரிஞ்சு எனக்கு மானிட்டைசேஷன் ஆனதுக்கப்புறம் தான் எனக்கு இந்த ஹைப்பு பாயிண்ட்டே வந்து தெரிய ஸ்டார்ட் ஆனுச்சு. ஸோ அதே நான் வந்து கிளியராக சொல்கிறேன். இந்த ஹைப்பு பாயிண்ட்டு எனக்கு அதுக்கு முன்னாடி வரைக்கும் வரவே இல்லை. நான் எப்போ மானிட்டைசேஷன் வாங்கினேனோ அதுக்கப்புறம் தான் என்னோடய சேனலில் அந்த ஹைப்பு பாயிண்ட்டு தெரிஞ்சுது. பட் ஆனால் நான் டீட்டெயில் கனெக்ட் பண்ணப்போ யூடியூப்பில் நான் டீட்டெயில் கலெக்ட் பண்ணும்போது இந்த டீட்டெயில் வந்து அதில் இருந்தது. அதை நான் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ ப்ளஸ் இதில் வந்து இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, இப்போ யாராவது ஒருத்தவங்க எனக்கு ஹைப்பு கொடுக்குறாங்க, அப்போ என்ன பாயிண்ட் ஏறும்? இந்த ஹைப்பு வந்து என்ன அப்படின்னா வீக்லி தான் நீங்கள் கொடுக்கலாம். வாரத்துக்கு எத்தனை தடவை கொடுக்கலாம்? 3 தடவை கொடுக்கலாம். அப்போ இந்த 3 தடவை நீங்கள் வந்து எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா, ஒரு 2 மெத்தடில் கொடுக்கலாம். ஒன்று வந்து ஒரே டைமில் கொடுத்துருது, இல்லை அப்படின்னா 3 தடவையாக கொடுக்குறது. ஒரு நாளைக்கு 1, இன்னொரு நாளைக்கு 1, இன்னொரு நாளைக்கு 1 அப்படின்னு சொல்லிட்டு 3 தடவை பிரித்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாயிண்ட்டாக கொடுக்குறது. அப்போ இந்த 3 பாயிண்ட்டு எப்படி ஏறும் அப்படின்னா, ஒரு தடவை நீங்கள் கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா 1250 வரும் பாயிண்ட்டு. 2வது தடவை நீங்கள் ஹைப்பு கொடுக்குறீங்க அப்படின்னா இது அப்படியே டபுள் ஆகும். ஸோ அப்போ வந்து 2500. அப்போ இன்னொரு தடவை நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா 3750 அப்படின்னு சொல்லிட்டு ஆட் ஆகும். அப்போ ஒருத்தவங்க எத்தனை பாயிண்ட் கொடுக்கலாம்? 3750. வாரத்தில் நீங்கள் 3 தடவை தனித்தனியாக கொடுத்தாலும் இந்த பாயிண்ட் தான் வரும். ஒரே நேரத்தில் 3 தடவை நீங்கள் கொடுத்தாலும் இந்த பாயிண்ட் தான் வரும். ஸோ உங்களுக்கு இதுதான் அந்த ஹைப்பு பாயிண்ட்டு. இது நீங்கள் கொடுக்குறதுனால என்ன அப்படின்னா உங்களுக்கு சப்ஸ்கிரைபர் வந்து உங்களுக்கு ரீச் ஆவாங்க. ப்ளஸ் இந்த பாயிண்ட் வந்து நமக்கு கிடைக்கிறதுனால நியூ சப்ஸ்கிரைபர்ஸ் வருவாங்க. எக்ஸ்ட்ரா ஒரு 2-3 பேருக்கு வந்து வீடியோ ரீச் ஆகும். அவங்க பிடிச்சா மட்டும்தான் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. ஸோ ப்ளஸ் என்னது, என்ன எக்ஸ்ட்ரா 2-3 பேருக்கு இந்த சேனல் வந்து ரீச் ஆகிறது. இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, இந்த ஹைப்பு பாயிண்ட்டு யார் கொடுக்குறாங்களோ அவங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, என்னோடய சேனலை அவங்களுடைய கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்து வைக்க முடியும். ஸோ யாரெல்லாம் யூடியூபராக இருந்து என்னோடய சேனலுக்கு நீங்கள் இந்த பாயிண்ட்டு கொடுக்குறீங்களோ நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களுடைய கம்யூனிட்டி போஸ்ட்டில் என்னோடய சேனலை நீங்கள் வந்து ஆட் பண்ண முடியும். ஏதாவது ஒரு போஸ்ட்டு வந்து நீங்கள் போட முடியும். அந்த அத்தாரிட்டி வந்து நீங்கள் ஹைப் பாயிண்ட் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு யூடியூப் வந்து கொடுக்கும். ஸோ அது வந்து ஹைப்பு பாயிண்ட் கொடுத்தா மட்டும்தான் உங்களுடைய சேனலில் என்னோடய சேனலை பற்றி நீங்கள் கம்யூனிட்டி போஸ்ட்டில் போட முடியும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த ஹைப்பு பாயிண்ட்டு இருக்கிறதுனால என்ன அப்படி பெனிஃபிட் அப்படின்னா, உங்களுக்கு சப்ஸ்கிரைபர் கவுண்ட் அதிகமாகும். ப்ளஸ் வந்து வியூவர்ஸ் வந்து நிறைய பேர் புதுசாக வருவாங்க. அதுதான் சப்ஸ்கிரைபர்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ வியூவர்ஸ் சப்ஸ்கிரைபர் ரெண்டுமே டிஃப்ரெண்ட். எந்த ஒரு வியூவர் வந்து சேனலை பிடிச்சி சப்ஸ்கிரைபர் பண்ணுறாங்களோ அவங்க தான் சப்ஸ்கிரைபர். வியூவர் அப்படின்னா ஜஸ்ட்டு சேனலை பார்த்துட்டு போயிடுவாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா அதை பார்த்துட்டு போயிடுவாங்க. இல்லை அப்படின்னா அடுத்து ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு போயிட்டே இருப்பாங்க. இதுதான் சப்ஸ்கிரைபருக்கும் வியூவருக்கும் உள்ள டிஃப்ரெண்ட். அதே நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஹைப்பு பாயிண்ட்டு கொடுக்குறதுனால யாரோட காசும் போகிறது கிடையாது. யாருக்கும் சம்பளமும் வந்து எனக்குன்னு இல்லை, எந்த ஒரு யூடியூபருக்கும் உடனே சம்பளமும் வரப்போகிறது கிடையாது. சம்பளம் வரதுக்கு இது எல்லாமே ரீச் ஆகணும். ப்ளஸ் வந்து நம்ம வந்து நிறைய கோல்ஸ் இன்னும் இருக்குது. அதை நான் வந்து இதில் சொல்லலை. அடுத்து இந்த பாயிண்ட் வந்து எத்தனை தடவை கொடுக்கலாம்? வாரத்தில் 3 தடவை கொடுக்கலாம். நம்ம வந்து யார் ஹைப்பு பாயிண்ட் கொடுக்குறாங்களோ அவங்களுடைய சேனலில் அவங்க வந்து கம்யூனிட்டி போஸ்ட்டில் என்னோடய சேனலை
வைக்க முடியும். ஸோ இதுதான் அவங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. அவங்களுக்கு அது மாதிரி வைக்கும்போது என்ன அப்படின்னா, என்னோடய சேனல் சப்ஸ்கிரைபர் வந்து அவங்களோட சேனலில் பார்க்குறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் அவங்களுக்கும் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. ஸோ இப்படி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு நெட்வொர்க்கிங் மாதிரி என்னாகும் அப்படின்னா சப்போர்ட் கொடுத்துட்டு போகும். இதுதான் வந்து இந்த ஹைப்போட யூஸ். ஸோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சுஜாஸ் விலாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நான் சொன்ன அந்த ஹைப் பட்டன் வந்து கீழே வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா லைக், டிஸ்லைக்கு, அப்புறம் டவுன்லோட் அந்த இடம் இருக்கு இல்லையா, அதுக்கு பக்கத்தில் தான் உங்களுக்கு வந்து அதே லைனில் தான் உங்களுக்கு இந்த ஹைப்பு பட்டன் இருக்கும். ஒரு சிலருக்கு என்ன அப்படின்னா இப்போ லைக்கு தெரியும், லைக் சிம்பிள் இருக்கும், பேர் இருக்காது, சிம்பிள் இருக்கும், தம் சிம்பிள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 3 டாட் இருக்கும். அந்த 3 டாட்டை செலக்ட் பண்ணிங்கன்னா அதுக்கு அந்த பாப்அப் லிஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஹைப் அப்படின்னு இருக்கும். நம்ம வந்து ஒவ்வொரு தடவை கொடுக்கும்போதும் தனித்தனியாக நம்ம ஒவ்வொரு தடவை செலக்ட் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் கொடுக்க முடியும். அதே நான் வந்து கிளியராக சொல்லிக்கிறேன். ஒரு தடவை செலக்ட் பண்ணிவிட்டு ஒரே நேரத்தில் 3 பாயிண்ட்டை கொடுக்க முடியுமானா முடியாது. நீங்கள் ஒரே நேரத்தில் 3 பாயிண்ட்டை கொடுத்துட்டு ரிலாக்ஸாக இருக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஒவ்வொரு தடவை நீங்கள் வந்து இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணணும், அதுக்குள்ளே போயிட்டு ஹைப்பை கிளிக் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் இதாகும். ஸோ 3 தடவை ஆயிடுச்சு அப்படின்னா 4ஆவது தடவை நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது என்ன வரும் அப்படின்னா யூ ஹாவ் கிவன் ஆல்ரெடி 3 பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். இதுதான் உங்களுக்கு ஹைப்பு. இப்போ இந்த ஹைப்பு வந்து தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் சொன்னது எக்ஸ்ப்ளனேஷன் வந்து பிடிச்சிருந்தா நீங்கள் மறக்காமல் என்னோடய சேனலுக்கு ஹைப்பு கொடுங்க. நெக்ஸ்ட்டு வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பர் சேட், சூப்பர் தேங்க்ஸை பற்றி தனியாக ஒரு வீடியோ இதுக்கடுத்து ஒரு வீடியோ நாளைக்கு அப்லோடு பண்ணுறேன். அதுக்கப்புறம் மெம்பர்ஷிப். ஸோ இது மாதிரி தனித்தனியாக ஒவ்வொரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்து நான் வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு ஹைப்பு பாயிண்ட் கொடுக்க பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஹைப்பு பாயிண்ட்டு எனக்கும் கொடுங்க. நீங்கள் எந்த சேனலுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களோ அவங்களுக்கும் கொடுத்து அவங்களோட சேனல்லே நீங்கள் வந்து மோட்டிவேட் பண்ணுங்கள். இது ஒரு சின்ன மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.